அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ, அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவசரத்துக்காக யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைப்பதற்குண்டான, அதாவது வட்டி கூட கட்டுவதற்குண்டான பணவரவு வந்து சேர மாட்டேங்குது, கடன்காரங்க வீட்டுக்கே வந்து கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏளனமாக பார்க்குறாங்க அப்படின்னு கடன் சுமை கழுத்தை நெரிக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ, அதே போல் தொடர்ந்து ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் வருது. அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்கள். அதாவது எல்லாம் சுமூகமாக வந்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா ஏதாவது ஒரு பெரிய தடைகள் வந்து நம்மளுடைய அத்தனை வேலையுமே வந்துட்டு வீண் பண்ணிடும் போல். செய்கின்ற தொழிலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், எதுலையானாலும் சரி ஒரு தடை வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற காரணமாகட்டும். அதே போல் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு வந்து யாருடைய உதவியாவது கிடச்சிச்சு அப்படின்னா நான் வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேற்றம் அடைஞ்சிருவேன், ஏன்னா தனி ஒருத்தங்களா என்னால் வந்து போராட முடியலை, என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம், தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 19ஆம் தேதி, மாசி மாதத்தின் 7ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் தான் விநாயகர் பெருமான் அவதரித்தார் அப்படிங்கிறதுனால விநாயகர் பெருமான் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக இந்த தினமானது இருக்குது. இதில் கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக லக்ஷ்மி நரசிம்மருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் வந்து இந்த நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை நாளில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யும்போது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும், எப்பேற்பட்ட தடைகளும் விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் அவருக்குரிய கிழமையிலேயே அவருக்குரிய இந்த சுவாதி நட்சத்திரமும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலை 9:27 மேலே நமக்கு விசாக நட்சத்திரமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரமாகட்டும் விசாக நட்சத்திரமாகட்டும் ரெண்டுமே வந்து ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள். இந்த புதன்கிழமை நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம். சரி, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை குறித்தும் பரிகாரம் குறித்தும் இப்போ பார்த்தலாம். இப்போ வீட்டில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மருடைய படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை நாளைக்கு தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்ததாக நிவேதனம் பார்த்திங்கன்னா பானகம் வந்து வைங்க. பானகம் வந்து உங்கள் எல்லாருக்குமே செய்ய தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பானகம் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். அடுத்தது படத்தை அலங்காரம் செய்வதற்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்திப்பூ செவ்வரளிப்பூ பயன்படுத்துறது விசேஷமான பலன்களை தரும். இவை தவிர துளசி இலைகள் இருக்குது இல்லையா, இந்த துளசி இலைகளால் ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக இப்படி சொல்லலாம். அல்லது ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமக அப்படின்னு சொல்லலாம். ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமக இப்படியும் வந்து சொல்லலாம். 27 முறையோ 108 முறையோ நீங்கள் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இப்படி அர்ச்சனை செஞ்ச இந்த துளசி இலைகளை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றது இன்னும் நல்ல பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி நரசிம்மர் படம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டையே வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு இருக்குது இல்லையா, பச்சை பயிறு அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த தட்டில் வந்து போட்டுக்கோங்க. முதல்லையே அந்த தட்டை தூய்மைப்படுத்தி தட்டு சுற்றியும் இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இட்டுக்கணும். அடுத்தது இந்த பச்சை பயிறு மேலே ஒரு செம்பருத்தி பூவோ அல்லது ஒரு செவ்வரளி பூவோவாவது நீங்கள் அவசியம் வந்து வைக்கணும்.
அடுத்ததாக ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஆல்ரெடி கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்துகிற மண் அகலாக இருந்தாலும் சரி, அது ஒன்று எடுத்துகிட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் வந்து விட்டுக்கோங்க. நெய் ஊற்றுறது நல்லது, ஏன்னா செல்வ செழிப்பை வந்து அதிகப்படுத்தி தரும். நெய் இல்லை அப்படி வாங்கிறதுக்கும் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதில் பஞ்சுத்திரி வந்து போடுங்க. இப்போ நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடலாம். அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் அட்சதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அட்சதை எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நெய், இது மூணையும் நல்லா கலந்தீங்க அப்படிங்கும்போது அட்சதை நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தும் இல்லையா, அதுதான். இதை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கையில் வச்சுட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா மந்திரம், ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹாய நமக அப்படின்ட்டு, இந்த மந்திரத்தையே நீங்கள் 27 முறையோ 108 முறையோ வந்துட்டு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்கள். அதாவது நரசிம்மர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. எதுவாக இருந்தாலும் இப்போவே இந்த நிமிடமே பலன் தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். உண்மையான பக்தியோட பிரகலாதன் கூப்பிட்டதுனால தான் உடனேவே தூணை பிளந்துக்கிட்டு அவர் வெளியில் வந்தார். அதனால் நாமும் வந்து உண்மையான பக்தியோட ஆத்மார்த்தமாக எவ்வளவு உண்மையாக நம்ம வழிபாடு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு உண்மையாக வழிபாடு செய்யும் போதும் மனதார மந்திரங்களை சொல்லும் போதும் நிச்சயமாக வந்து லக்ஷ்மி நரசிம்மர் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பார். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் உள்ளங்கையில் இந்த அட்சதையை வச்சுக்கிட்டே வந்து சொல்லணும். அதன் பிறகு இந்த அட்சதையை ஒரு பேப்பரில் மடித்து உங்களுடைய பேக்கெட்டில் வந்துட்டு வச்சுக்கலாம். ஆண்களாக இருந்தீங்கன்னா ஷர்ட் பாக்கெட்டில் வந்து வச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிற பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க, இந்த வேலை வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட காரியத்தை நடத்துறதுக்காக நீங்கள் இந்த நாளில் வந்துட்டு வெளியில் இந்த அட்சதையோடு போகும்போது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும். அதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வெளில போயிட்டு வந்த பிறகு இந்த அட்சதையை வந்து நீங்கள் ஏதாவது செடி, மரம், கொடி அடியில் வந்துட்டு போட்டுடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வழிபாடு, ஆனால் அதிகப்படியான பலன்கள் தரக்கூடிய வழிபாடு. வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சாச்சு. தீபத்தை பார்த்த மாதிரி நீங்கள் வழிபாடும் பண்ணிட்டீங்க. அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கில் ஊற்றிருக்கிற எண்ணெயோ நெய்யோ குறைஞ்சிட்டு அந்த தீபம் வந்து அணைவதற்கு தயாராக இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் அந்த செம்பருத்தி பூவோ செவர்லி பூவோ வச்சுருந்தோமில்ல பக்கத்தில், அதை எடுத்து அதனுடைய காம்பு பகுதியால் வந்துட்டு இதை நீங்கள் குளிர வச்சிடலாம். அதன் பிறகு இந்த பச்சை பயிறு இருக்குது பாருங்கள், இந்த பச்சை பயிரை நீங்கள் இந்த நாள்லேயே தானம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த நாள்லேயே கொடுக்கணுன்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் மொட்டை மாடியில் எங்கேயாவது பறவைகள் வரக்கூடிய இடத்துல போட்டு வைக்கலாம். அல்லது எறும்புகள் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுலையோ அல்லது மரம், செடி, கொடி அடியிலையோ வந்துட்டு போட்டு வைக்கலாம். அல்லது இன்று இரவு முழுவதும் அந்த கைப்பிடி பச்சை பயிரையும் வந்துட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீரில் நல்லா வந்துட்டு ஊற வச்சு நல்லா ஊறின பிறகு நாளைக்கு காலையில் எழுந்ததும் அது கூட ஒரே ஒரு வாழைப்பழம், அது கூட வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று கலந்து நல்லா பிசைஞ்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குது, பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பக்கத்தில் தான் மாட்டு தொழுவம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையால் இது பசுமாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் உணவாக வந்து கொடுங்க, தானமாக வந்து கொடுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பசுமாடு இல்லை, பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ இதை வந்துட்டு உணவாக கொடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் நாளைக்கு செஞ்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடச்சிருங்க. ஒருவேளை நாளைய நாள் உங்களால் செய்ய முடியலனா வாரந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுவும் அட்சதையை நான் கையில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டுலாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நாளைய தினத்தில் தொடர்ந்து 27 நாட்கள் செய்யும்போது அளப்பரிய செல்வம் வந்து சேரும். கடன் பிரச்சனை முற்றிலுமே வந்து நீங்கும்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையே அப்படியே மேஜிக் போட்ட மாதிரி தலைகீழாக வந்து மாற்றக்கூடிய சக்தி இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாட்டுக்கு வந்து உண்டு. சரி, வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.